அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவானின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் பெட்டிங் செயலிகளை விளம்பரப்படுத்தியதில் சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவானின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? இந்திய கிரிக்கெட் அணியினுடைய மிகப்பெரிய நட்சத்திர வீரர்களாக வலம் வந்து இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் வீரர்களான சுரேஷ் ரெய்னா மற்றும் ஷிகர் தவான் ஆகிய 2 பேருடைய சொத்துகள் தற்போது முடக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த சில நாட்களாகவே இந்த ஆன்லைன் சூதாட்ட செயலி தொடர்பாக விளம்பரங்களில் நடித்த முன்னணி நடிகர், நடிகையர், விளையாட்டு வீரர், வீராங்கனைகள் தொடர்பாக அமலாக்கத்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்த சூதாட்ட செயலிகள் மூலமாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள். அதே போன்று சொத்துக்களையும் இழந்திருக்கின்றார்கள். பலர் உயிரிழக்கவும் இந்த சூதாட்ட செயலிகள் காரணமாகி இருக்கின்றன. இந்த நிலையில் தான் அது போன்ற விளம்பரங்களில் நடிக்கக்கூடாது என்ற ஒழுங்குமுறைகளை எல்லாம் ஏற்கனவே விளம்பரப்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் ஷிகர் தவான், சுரேஷ் ரெய்னா ஆகிய இருவருமே அது போன்ற சூதாட்ட செயலிகள் தொடர்பான விளம்பரங்களில் நடித்ததன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி ரெய்னா மற்றும் தவானினுடைய 11.14 கோடி என்று சொல்லும் விதமாக 11 கோடியே 14 லட்சம் மதிப்புடைய அந்த சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஆன்லைன் பெட்டிங் செயலிகள் உள்ளிட்டவற்றிலே அவர்கள் நடித்திருக்கின்றார்கள். அது தொடர்பான விளம்பரங்களில் நடித்ததன் காரணமாக சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் மூலமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. சுரேஷ் ரெய்னா, ஷிகர் தவான் 2 பேருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடைபெற்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக அவர்களுடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கின்றது. மொத்தமாக 11 கோடியே 14 லட்சம் அளவு முடக்கப்பட்டிருக்கின்றது. இது ஷிகர் தவானை பொறுத்தவரை அவருடைய சொத்து மதிப்பு 4.5 கோடி அளவிற்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. ரெய்னாவுடைய சொத்து மதிப்பை பொறுத்தவரை 6 கோடியே 64 லட்சம் மதிப்பிலான சொத்துக்கள் எல்லாம் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக 11 கோடியே 14 லட்சம் மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே முன்னணி நடிகர், நடிகையர், இந்திய அளவில் பாலிவுட் பிரபலங்களாக இருப்பவர்கள் உள்ளிட்டவர்கள் இதுபோன்று சூதாட்டங்கள் தொடர்புடைய விளம்பரங்களில் நடித்ததன் காரணமாக அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டன. அமலாக்கத்துறை அவர்களிடம் விசாரணை நடத்தியிருந்தது. அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையினையும் அமலாக்கத்துறை விடுத்திருந்தது. இந்த நிலையில் தான் மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர்களாக இந்திய அணியினுடைய பெரிய ரசிகர் பட்டாளத்துக்கு சொந்தமான கிரிக்கெட் வீரர்களாக ஜொலித்த ஷிகர் தவான் மற்றும் சுரேஷ் ரெய்னா 2 பேரும் தற்பொழுது அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தமாக 11 கோடியே 14 லட்சம் மதிப்புடைய அவர்களது சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஷிகர் தவானை பொறுத்தவரை தன்னுடைய 4.5 கோடி மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டிருப்பதாக அவருடைய தரப்பில் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று ரெய்னாவினுடைய சொத்துக்களை பொறுத்தவரை 6 கோடியே 64 லட்சம் என்ற அளவில் அந்த அசையும் சொத்துகள், அசையா சொத்துகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு என்று சொல்லும் வகையில் பங்குச்சந்தை உள்ளிட்டவற்றில் அவர்கள் செய்திருந்த முதலீடுகள் வரை தற்போது அமலாக்கத்துறை கண்டறிந்திருக்கின்றது. ஏனென்றால் அமலாக்கத்துறை இது போன்று ஒருவரை சம்மன் அனுப்பி விசாரணைக்கு உட்படுத்துகின்றது என்றால் முழுக்க அவர்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் சொத்துக்களை, வருவாய் ஆதாரங்களை பெற்றார்கள் என்பது மட்டுமல்லாமல் அந்த பணத்தை எங்கேயெல்லாம் முதலீடு செய்தார்கள் என்பது உட்பட அனைத்து விவரங்களையும் பெற்று விடுவார்கள். அதன் பிறகு அந்த நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்வார்கள். அதன் அடிப்படையில் தான் இவர்கள் அந்த சூதாட்ட விளம்பரங்களில் நடித்ததன் மூலமாக கணிசமான வருவாயை ஈட்டி இருக்கின்றார்கள் என்பதை உறுதி செய்த அமலாக்கத்துறை அந்த பணத்தை எல்லாம் எங்கே முதலீடு செய்திருக்கின்றார்கள் என்று பார்த்து அவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தான் இந்த முடக்கத்தை மேற்கொண்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.